Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 sets relations and functions exercise 1.3 18th sum. The owner of a small restaurant can prepare a particular meal at a cost of rupees 100. He estimates that if the menu price of the meal is X rupees, then the number of customers who will order that meal at that price in an evening is given by the function d of x is equal to 200 minus x. Express is day revenue, total cost and profit of this meal as functions of x. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஸ்மால் ரெஸ்டாரண்ட்டில் ஓனரால் என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா ஒரு பர்டிகுலர் மீலை ப்ரிப்பேர் பண்ண முடியும் 100 காஸ்ட்டில் அந்த மீலை ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மீனு ப்ரைஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா எக்ஸ் ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மீனுடைய மீனு ப்ரைஸ். ஸோ அந்த காஸ்ட் வந்து ருபீஸ் 100 என்பது அவருடைய காஸ்ட்டு. அவர் விற்க போகிறது இருந்தது அது அவர் செய்யறதுக்கு தேவைப்பட்டது தான் 100 அவர் அந்த உணவை செய்யப்பட்டதுக்கு தேவைப்பட்டது வந்து 100. பட் அவர் விற்க போகிறது எவ்வளோ தான் மினு ப்ரைஸ்க்கு விற்க போகிறாரு, அதுதான் எக்ஸ் ருபீஸ். அதே நம்மளுக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எவ்வளோ அது ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அந்த ஈவினிங்கில் ஒரு சாயங்கால நேரத்தில் அந்த ப்ரைஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்னா டி ஆஃப் எக்ஸ் இஸ் 200 மைனஸ் எக்ஸ் என்ற ஃபங்க்ஷனில் வாங்குறாங்க. ஸோ அவருடைய டே ரெவன்யூ, அந்த டே ரெவன்யூவும் டோட்டல் காஸ்ட்டு ப்ராஃபிட் என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டோட்டல் காஸ்ட், அதாவது டோட்டல் காஸ்ட்னால் டோட்டல் எவ்வளோ செலவாச்சுன்னு உள்ளதும் 200 கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. அந்த 200 கஸ்டமர்ஸ்க்கும் எவ்வளோ ரூபா ஆச்சு, இன்னும் ப்ராஃபிட், அதாவது அவருக்கு லாபம் வந்துடல, அந்த லாபத்தையும் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு என்னது 200 மைனஸ் எக்ஸ் இது கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. 1 மீலோடைய காஸ்ட்டு, அதாவது 1 மீலோடைய காஸ்ட்டு அவர் கொடுக்க போகிற 1 மீலோடைய காஸ்ட்டு. ஸோ 100 ருபீஸ். 1 மீல் காஸ்ட் வந்து 100. ஆனால் அவர் மினி ப்ரைஸ் எதுவும் தெரியாது. மினி ப்ரைஸ் என்னாச்சுன்னா அவருக்கு விற்க போகிற விலை. காஸ்ட்டுன்னா அவர் அது ஆக்சுவலாக அவருடைய அந்த காஸ்ட்டோடைய விலை அவர் செஞ்சு அதோட காஸ்ட் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு செஞ்சுருப்பாங்களோ அதோட ஆக்சுவலோடைய விலை மார்க்கெட் ப்ரைஸ் மாதிரி. பட் அவர் கொடுக்க போகிற ப்ரைஸ் தான் மினி ப்ரைஸ். ஸோ மினி ப்ரைஸ் என்னாச்சுன்னா மினி ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ண பாருங்க. ஸோ மினி ப்ரைஸ் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம காஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ காஸ்ட் இவ்வளோ டோட்டல் ஃபார் 200 இருக்கும். 200 மைனஸ் எக்ஸ் தான் கஸ்டமர். ஸோ அது எவ்வளோ தெரியாது. ஸோ வந்து 100 இன்ட்டு 200 மைனஸ் எக்ஸ். ஸோ அதுதான் டோட்டல் காஸ்ட். ஸோ 100 இன்ட்டு இந்த 200 மைனஸ் எக்ஸ் ஆச்சுன்னா அவ்வளோ ரூபா தான் எவ்வளோ இருக்கும் இந்த காஸ்ட்டு. 200 மைனஸ் எக்ஸ் எவ்வளோ கஸ்டமர்ஸ் தெரியாது. 200 மைனஸ் எக்ஸ் கஸ்டமர்ஸ் உள்ளது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ ரூபாய்க்கு உள்ளதும் இவ்வளோன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது மினி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ருபீஸ் எக்ஸ். அப்போ டோட்டல் ப்ரைஸ் அவர் விற்க வர டோட்டல் ப்ரைஸ் வந்து 200 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஆனோன்னா ஒரு மினு ப்ரைஸ்லேருந்து செப்பரேட் பண்ணணும். ஏன்னா மினு ப்ரைஸ் என்பது நம்ம விற்க போகிற விலை. அதில் வந்து நம்ம காஸ்ட்டு செப்பரேட் பண்ணிட்டோம்னா அந்த காஸ்ட்டுக்கு தவிர மிச்சம் எல்லாமே நம்மளோட ப்ராஃபிட்டு. ஸோ நம்ம கொடுக்க போகிறது வந்து மினு ப்ரைஸு கொடுக்க போகிறோம். சேல்ஸ் என்றைக்குமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ காஸ்ட் வந்து எனக்கு தெரியாதுல நம்மளுக்கு எக்ஸாக்ட் என்னட்டு. ஸோ காஸ்ட் வந்து நம்ம தேவையான 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் டோட்டல் சொல்லிட்டு அந்த 200 கஸ்டமர்ஸும் எடுத்து நம்ம நம்மளுக்கு செலவு எவ்வளோச்சு வரவு எவ்வளோச்சின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணணும். அதாவது மினு ப்ரைஸ் என்பது நம்மளுக்கு எவ்வளோ வந்து செலவாச்சு, எவ்வளோ வருமானம் கிடச்சி, அதுதான் உங்களுக்கு 200 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஸோ அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு இருக்குது மைனஸ் இது தவிர்த்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அது என்பது உங்களுக்கு 100 ருபீஸ். இது நீங்கள் சால்வ் பண்ணிட்டாலே போதுமானது. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 200 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 200. ஸோ இதில் தான் நீங்கள் என்ன பண்ணி இந்த மாதிரி சால்வ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சால்வ் பண்ணாச்சு உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா அந்த நம்ம முன்னாடி காமன் எடுத்துருமோ அந்த மாதிரி காமன் எடுத்துருங்க. ஸோ 200 மைனஸ் எக்ஸு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் கண்ட்ரட். ஸோ சிம்பிளாக எடுத்துட்டேன், இவ்வளோதான். இந்த எக்ஸ் மைனஸ் வழியில் இந்த ஸ்பிளிட்டிங் த டேர்ம்லாம் பண்ணது போல் இந்த எக்ஸு 100 ரெண்டாவது போடுவோம், ப்ராக்கெட் வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு என்னென்னா ப்ராஃபிட். ஸோ இந்த சம் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துரும், சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. அதாவது என்னென்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 200 மைனஸ் எக்ஸ். காஸ்ட் ஆஃப் 1 மீல் என்பது 100 ரூபா. ஒரு 100 ரூபாங்க அந்த மீல் வந்து 100 ரூபான்னாச்சுன்னா 200 பேருக்கு இவ்வளோ வருது காஸ்ட்டு. ஓகே, மினு ப்ரைஸு எக்ஸு, அதாவது அவர் விற்க போகிற விலை. அவர் விற்று எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாருன்னா அது 200 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வரைக்கும் விற்கிறாரு. அப்போது அவருக்கு அந்த அவருக்கு எவ்வளோ ரூபா விற்றுருக்கோம் அது வந்து ஒரு சம்திங் ஒரு ருபீஸ். அதுபோல் டோட்டல் ப்ரைஸ் உங்களுக்கு கிடச்சிட்டு. ஸோ அது ஒரு ருபீஸ் கிடச்சிருக்கும். அதை தவிர்த்து அவருக்கு அந்த உணவு உருவாக்குறது எவ்வளோ ரூபா இருக்கும், சம்திங் காஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த காஸ்ட்டு நீங்கள் செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் ரூபா அவருக்கு என்ன ஆகும், லாபம் கிடைக்கும். அதுதான் இது. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.